ஹலோ வணக்கம். இன்று ஊர் சுற்றுலா வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு மியான்மரில் அமைந்துள்ள கோல்டன் ராக் எனப்படும் தங்கப்பாறையை சுற்றி காண்பிக்க போவது பி பரணி, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி. மியான்மரில் பார்க்க வேண்டிய மிகவும் நம்ப முடியாத இடங்களில் ஒன்று மியான்மரின் கியாக்டியாவில் அமைந்துள்ள கியாக்டியோ பகோடா ஆகும். இது தங்கப்பாறை என்றும் அழைக்கப்படுகிறது. இது மலையின் ஓரத்தில் தொங்கும் ஒரு தங்கப்பாறை. மியான்மர் நாட்டின் மொன் மாநிலத்தில் அமைந்த சிறு புத்தர் கோவில் ரங்கூனிலிருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்பாறை கோவில் கடல் மட்டத்துக்கு மேல் 3600 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மியான்மரில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் இத்தலம் முற்றிலும் சேதமடையாமல் உள்ளது. இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மட்டுமில்லாமல் பௌத்தர்களுக்கு ஒரு முக்கியமான புனித யாத்திரை தலமாகவும் இருப்பதால் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் அடையாளத்தையும் கொண்டுள்ளது. இது புத்த மதத்தினருக்கு உலகின் மிக முக்கியமான யாத்ரீக தலமாக ஒன்றாகும். மலையின் விளிம்பில் வைக்கப்பட்டுள்ள இத்தங்கப்பாறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஈர்ப்பு விசையை மீறுவது போல் தெரிகிறது. மேலும் ஒரு புராண கதைப்படி இந்த பாறை புத்தரின் முடியால் பிடிக்கப்படுவதால் சமநிலையில் இருக்க முடிகிறது. புத்தருடனான இந்த இணைப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் பலர் இங்கு பயணம் செய்வதற்கு காரணம். ஆனால் இது உங்கள் நம்பிக்கை அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் உண்மையிலேயே உங்களை மூச்சு திணற வைக்கும் ஒரு அற்புதமான இடம். இந்த பாறை 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது முழுவதுமாக தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருப்பதால் இன்னும் பிரமிக்க வைக்கிறது. துறவற விதிகளின்படி இந்த கோவிலுக்கு ஆண்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மார்ச் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சீனா, ஜப்பான், மலேசியா, கொரியா போன்ற நாடுகளில் வசிக்கும் புத்த சமயத்தினர் இந்த தங்கப்பாறையை தவறாமல் வழிபடுகின்றனர். நீங்களும் இந்த இடத்தை சுற்றி பார்க்க தவறிடாதீங்க. புத்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.